என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் குறிப்பாக 21வது நாள் ஃபாஸ்டிங் டே. தயவு செய்து குடும்பமாய் வந்து நீங்கள் கீழே காண்கிற விலாசத்தில் நம்ம நடக்கிற இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கூகுளில் நீங்கள் விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் ஆர் விங்ஸ் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டாந்து விட்டுரும். இந்த நாளில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம கூடி ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்து அதோடைய வார்த்தையை நான் பிரசங்கித்து நாளுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். எனவே நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சங்கீதம் 22-24 கடந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். நான் வாசிக்கிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆண்டவர் யாரையும் அற்பமாய் எண்ண மாட்டார். உங்களை யாரோ ஒருத்தர் அற்பமாய் எண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் அதை பார்ப்பார்னு சொன்னேன், கர்த்தர் கேட்பார்னு சொன்னேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார்னு சொன்னேன். அற்பமாய் எண்ணப்பட்டவங்க கூட தான் கர்த்தர் நிற்பார்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை யாரோ அற்பமாக நினைச்சிட்டாங்கல்ல, உங்களை யாரோ அற்பமாக பார்த்துட்டாங்க, அற்பமாக பேசிட்டாங்க, உன்னெல்லாம் யார் தெரிந்து கொள்வா, நீ எல்லாம் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உங்களை யாராவது பேசியிருந்தாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அற்பமாக எண்ணப்பட்டதை தான் நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை தெரிந்தெடுப்பார். அதை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வார். யோசித்து பாருங்கள், பட்டயத்தையும் ஈட்டியையும் சவுளுடைய ட்ரெஸ்ஸையும் தாவீது நம்பலை. தாவீது அற்பமாக எண்ணப்பட்ட கூழாங்கல்ல தூக்கிட்டு போனான், கையில் தடியை கொண்டு போகிறான். அதனால தான் கோலியாத்துக்கு கோபம் வருது. நீ தடியோடு வருவதற்கு நான் நாயான்னு கேட்டான். ஏன்னா அவ்வளவு அற்பமாக தாவீதை பார்த்தான். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால, ஆண்டவர் ஓடுறதுனால, பைபிள் படிக்கிறதுனால, சர்ச்சுக்கு போகிறதுனால உங்களை அற்பமாக பார்க்குறாங்களா? நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டுட்டீங்களா? குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யாரையோ ஒருவர் அற்பமாக பேசுகிறாங்க, பார்க்குறாங்க அப்படின்னா கலங்காதீங்க. அவங்கள தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு உலகத்தில் உங்களை யார் அற்பமாக நினைச்சாலும் சரி, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததை உலகம் அறிந்து கொள்ள போகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 வசனம். பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 25 அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்துல தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அற்பமான ஜந்து. எறும்பை யாராவது மதிப்பாங்களா? ஆண்டவர் எறும்பை வச்சுதான் பாடம் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? நீதிமொழிகள் 6 சோம்பேறியே, எறும்பின் இடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். எறும்பை தெரிந்தெடுத்து எறும்பை எக்ஸாம்பிளா மாத்துறார். அற்பமா எண்ணப்பட்ட என் அன்பு சகோதரி சகோதரா, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எனக்கு சரியா பேச வரல, எனக்கு சரியா ஞானம் இல்லை, அறிவு இல்லை, என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, பேசுனா நான் பாடினா கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல தேவன் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்றத நிரூபிக்க போகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 6 4வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6 வசனம். இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, சர்ச்சுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை சரி பண்றதுக்கு பொதுவா என்ன பண்ணுவாங்க? அவன் படிச்சிருக்கான், அவனை கூப்பிட்டு வச்சு அவன் மூலமா பேசுங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஏன்னா அவன் படித்தவன். யாராவது படிக்காத ரொம்ப அற்பமாக என்னவங்களை யாரையாவது சர்ச்சில் கொண்டாந்து நியமிப்பாங்களா? லீடர்ஷிப்பில் படிக்காதவனை கொண்டாந்து வச்சா அந்த சபை ஏற்றுக்கொள்ளுமா? இன்னைக்கு இருக்கிற சபை அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தாவியானவர் சபைக்கு கொடுக்கிற மிக முக்கியமான கட்டளை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள வழக்குகள் இருக்குதா? சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். ஏங்க, அவங்க அற்பமாக எண்ணப்பட்டவங்களாச்சே, அவங்க தான் நிற்கணும். அவங்கள கொண்டு தான் நான் தீர்ப்பு சொல்ல போறேன். அவங்கள கொண்டு தான் அந்த வழக்கை சரிப்படுத்த போறேன். இதுக்காக தூக்கிட்டு உலகத்துக்கு போகாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு என்ன அழகா சொல்லி கொடுக்குறாரு.
யோசித்து பார்த்தீங்களா? கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்தெடுப்பார். பிரியமானவர்களே, தாவீது அப்படிதான். சொந்த குடும்பம் அற்பமாக நினைச்சாங்க. ஆனால் கர்த்தரோ அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை தெரிந்தெடுத்து அவன் என் பிள்ளைன்றதை நிரூபிச்சார் இல்லையா? இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிரூபிப்பார். மோசேக்கு விரோதமாக என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரி எழுந்தாங்க. என்ன, கர்த்தர் மோசே கூட தான் பேசினாரா, என் கூட பேசலையா அப்படின்னு உடனே இறங்கி வந்துட்டார்ல கர்த்தர். அவனை நான் தெரிந்தெடுத்தேன். என் தாசனாகிய மோசையோ பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க 2 பேருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். மிரியாமுக்கு வெண்குஷ்டம் வந்துருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழுந்து நின்று போர் பண்ணுகிறவர்கள் அவங்க வெட்கப்பட்டு போகும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை பயன்படுத்துவார். ஒன்னே ஒன்று, அவங்க அற்பமாக எண்ணிட்டாங்களேன்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் போட்டு குழம்பாதீங்க, அதுக்காக உட்காந்து அழாதீங்க, அதுக்காக உட்காந்து அவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க, அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்களேன், கர்த்தர் முன்னால் என்னை பயன்படுத்துவார்னு சந்தோஷமாக சொல்லிட்டு வாங்க. ஆண்டவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நம்மளை சாந்த குணமுள்ளவர்களாக வைப்பாராக. மோசே சண்டைக்கு போலல்ல, மோசே எதிர்த்து பேசல, அமைதியாக வந்துட்டான். ஏன்னா தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்றத மோசே அறிந்திருந்ததுனால அதன் கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தான். நடந்தது என்ன? கர்த்தர் அதே சகோதரன் சகோதரிக்கு முன்னால மோசையை தான் அழைத்தேன் அப்படின்றத நிரூபித்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததை, உங்களை அழைத்ததை, உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை அவர் சீக்கிரம் நிரூபிக்க போகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் அற்பமாய் எண்ணின கண்களுக்கு முன்பாக எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறீர் என்பதை மீண்டும் ஒரு விசை நிரூபிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குறவங்க பிள்ளைங்க அழைப்பை காத்துக்கொள்ள, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதை, என் ஊழியத்தை ரொம்ப அற்பமாக பேசிட்டாங்களே, நான் ஊழியத்தை விட்டுட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கிற யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுவதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு உங்கள் பிள்ளைகளை மகிழ பண்ணும், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, பேசுகிற கண்களுக்கு முன்பு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கூட இருந்து அற்பமாக எண்ணப்பட்ட அதே இடத்தை உங்களை கனப்படுத்தி, ஆண்டவரே நீங்கள் இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. நான் ஜெபிக்கிறேன். உங்கள் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.